ராஜன் மாபாவியின் ரூபமாய் அற்பமான என்னை மீட்க அற்புத நீ மரித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தே என்னை பரிசுத்தமாக்கி நீர் அற்பமான என்னை மீட்க அற்புத நீ மரித்தீரே. பாவ இருளில் மூழ்கியிருந்தே என்னை பரிசுத்தமாக்கி நீர் ஓங்கி அறைந்தன வாரால் அடித்தன வெட்கப்படுத்தி நிறுத்தின. நோறுக்கப்பட்டே ஓடுக்கப்பட்டே சிலுவையில் சிந்தமானி இழுப்பட்ட நீலம் போல உந்தன் சரீரத்தை கிழித்தன. ஏன் பாவங்கள் ஒவ்வொன்றாய் உந்தன் காயங்களில் காண்கிறேன். உழப்பட்ட நீலம் போல உந்தன் சரீரத்தை கிழித்தன. ஒவ்வொன்றாய் உந்தன் காயங்களில் காண்கிறேன். உந்தன் காயங்களில் காண்கிறேன். நெஞ்சம் உருகுதே கண்கள் கலங்குதே எந்தன் இயேசு கல்வாரியில் கோடும் குருசிலே மகிமையின் ராஜன் மாபாவியின் ரூபமாய் பிளந்த சரீரமாய் எனக்காய் அடிக்கப்பட்டி நான் தஞ்சம் அடைந்திட. அந்தோ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானி ஏன் ஆக்கினை போக்கிட. நான் தரித்திரன் எனக்காகவே நீ தரித்திரனானீரே. நீ சிந்தின உந்தன் இரத்தத்தால் புது கிருபை நான் பெற்றேன்.
வாரால் அடித்தன வெக்கப்படுத்தி நிறுத்தின ஓடுக்கப்பட்டேன் சிலுவையில் சிங்கமானி உழப்பட்ட நிலம் போல உந்தன் சரீரத்தை கிழித்தன என் பாவங்கள் ஒவ்வொன்றாய் உந்தன் காயங்களில் காண்கிறேன் உழப்பட்ட நிலம் போல உந்தன் சரீரத்தை கிழித்தன என் பாவங்கள் ஒவ்வொன்றாய் உந்தன் காயங்களில் காண்கிறேன் உந்தன் காயங்களில் காண்கிறேன். பரிசுத்த வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கொள் வாழ்வடை மாட்டான், அல்லது அறிக்கை செய்வதை விட்டுவிடுவனோ இரக்கம் வருவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்ததுக்கு தேவாட்டி குட்டியாக இருக்கிறார். நீங்கள் பாவத்தை அறிக்கை செஞ்சிருந்தீங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் உங்கள் பாவம் உங்கள்கிட்ட இல்லை. அறிக்கை செய்யலைன்னா நீங்கள் பாவத்தோடு தான் போவீங்க. திருவிழந்து எடுக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், காணிக்க செலுத்தலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் அறிக்கை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்த மன்னமாக தான் போவீங்க. நீங்கள் அறிக்கை செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக விடுதலையோடு கூட நீங்கள் நிம்மதியாக போகலாம். அன்றோட சமூகத்தில் பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்கிறவங்களுக்காக இங்கே அப்பா வைக்கப்பட்டிருக்கிற ரசம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் கண்களை மூடி நான் ஜெபிப்போம். தேவனே, இந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த ரசத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த அப்பத்தினாலும் ரசத்தினாலும் உம்முடைய சரீரமாகிய இந்த அப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நம்முடைய ரத்தமாகிய இந்த ரசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் புசிக்கும் போது, இதை பங்கெடுக்கும் போது உம்முடைய ரத்தம் என்ற உணர்வோடு, உம்முடைய பரிசுத்த சரீரம் என்ற உணர்வோடு கூட இதில் பங்கெடுக்க நீ கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். நீங்க இதை தொடுங்க, நீங்க இதை ஆசீர்வதிங்கப்பா. இதை நீங்க பிட்டு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதை நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய தாகம் தீர்ப்பதற்காக அல்ல, எங்கள் பாவம் போக்குவதற்காக இந்த ரசத்தை ரத்தமாய் மாற்றித்தாரும் ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த கரத்திலிருந்து நாங்கள் பெற்று இதில் பங்கெடுத்து உங்களுடைய நாம மகிமைப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கொடுத்தீர். உம்முடைய சரீரம், உம்முடைய ரத்தம் என்று உணர்வோடு கூட இதை பங்கெடுக்க நீ கிருபைதார். இது மூலியமாக உம்முடைய சரீரத்தை போல எங்களுடைய சரீரமும், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை போல எங்களுடைய ரத்தம் மாற்றப்பட்டு பாவத்துக்கு ஆண்டவரே விரோதமாய் செயல்படாதபடிக்கு, பாவத்துக்கு எதிராய் நின்று வெற்றி பெற கிருபைதார் ஆண்டவரே. நோய்களுக்கும் சாபங்களுக்கும் பேய்களுக்கும் இந்த 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 அப்பத்தின் மூலியமாக, இந்த ரசத்தின் மூலியமாக விடுதலை தரப்போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த கரத்திலே எங்க ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய கரத்திலே கொடுக்குறோம் பாப்பா. நீங்க தொட்டு கொடுங்க. இந்த அப்பத்தை நீங்க உங்களுடைய சரீரமாக்குங்க. இந்த ரசத்தை உங்களுடைய ரத்தமா நீங்க தொட்டு அதை ஆசீர்வதித்து கொடுங்க. இதை நாங்கள் உண்டு ஆண்டவரே மகிழ்ந்து போக நிற்கிறவே தாங்க தாழ்த்துக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எனத்தினான நிலவினில் அபாத்திரமாய் போஜனமான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். இப்பொழுதும் கரத்தில் அப்பம் கொடுக்கப்படும், ரசம் கொடுக்கப்படும். இந்த அப்பத்தை வலது கையிலையும் ரசத்தை இடது கையிலும் வைத்து ஜோம் பண்ணிட்டே இருங்க. எல்லாத்தையும் கொடுத்து முடித்த பிற்பாடு நாம் ஏகோபித்து நாம் இந்த அப்பத்திலே ரசத்திலே பங்கெடுக்கிறது அவன் கிருபை செய்வாராக. கோயில் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே, இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே. சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவே, இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவே. வேர்வை ரத்தமாகி பெருந்துளியாய் மண்ணில் விழ, முதுகின் அங்கமெல்லாம் நிலபுலமாய் உழப்பட. வேர்வை ரத்தமாகி பெருந்துளியாய் மண்ணில் விழ, முதுகின் அங்கமெல்லாம் நிலபுலமாய் உழப்பட. கன்னங்களில்
சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவேன். இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவேன். சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவேன். இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவேன். சிரசிலே முள்முடி அவர் கண் வழியாய் இறங்குது, கை காலில் ஆணிகள் அவர் சரீரத்தை தாங்குது. சிரசிலே முள்முடி அவர் கண் வழியாய் இறங்குது, கை காலில் ஆணிகள் அவர் சரீரத்தை தாங்குது. சிலுவையில் புரண்டு ஓடுது உங்க ரத்தம், இதயத்தில் புரண்டு ஓடுது. சிலுவையில் புரண்டு ஓடுது உங்க ரத்தம், இதயத்தில் புரண்டு ஓடுது. சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவேன். இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவேன். சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவேன். இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவேன். பரிசுத்த பந்தியிலே முழங்காலில் நிற்கிறேன், உம் ரத்தம் முழுவதும் எனக்குள்ளே பாயுதே. பரிசுத்த பந்தியிலே முழங்காலில் நிற்கிறேன், உம் ரத்தம் முழுவதும் எனக்குள்ளே பாயுதே. பரிசுத்தமாக்கிடுதே உங்க ரத்தம் எனக்குள்ளே இறங்கிடுதே. பரிசுத்தமாக்கிடுதே உங்க ரத்தம் எனக்குள்ளே இறங்கிடுதே. சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவேன். இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவேன். சிலுவையில சிந்தின ரத்தம் என் மேல சொட்ட சொட்ட பாவி நான் பரிசுத்தமாவேன். இயேசுவே பாவி நான் பரிசுத்தமாவேன். பிரைஸ் தி லார்ட். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வலது கையில் இருக்கிறதான அப்பத்தை எடுத்து தேவனுக்கு முன்பாக காட்டி, உங்க சரீரம் ஆண்டவர், இடது கையில் இருக்கிற ரசத்தை பார்த்து இது உங்க ரத்த ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நாம் கடைசியாக ஜெபம் பண்ணி நாம் அதை புசிக்கலாம். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தேவனே, எங்கள் வலதியில் இருக்கிற அப்பத்தை உம்முடைய சரீரமாகவும் இடதுகையில் இருக்கிற ரசத்தை உம்முடைய இரத்தமாகவும் ஆசீர்வதித்து தாரும். இவைகளினால் எங்களுடைய சாபம், பாவம், ரோகம், வியாதி, பலவீனங்கள் மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கிருபைதார். உம்முடைய சரீரத்துக்கு ஒப்பான சரீரமாய் மாற்றி கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஏக மனதோடு புசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏகோபித்து புசிப்போம், பானம் பண்ணுவோம். அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்ததிடனாமே. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதே போதேவா கர்த்தரின்
பரிசுத்தமான நாளிலே பரிசுத்த பந்தியிலே பங்கெடுக்க வைத்தீங்களே, உங்களுக்கு நன்றிப்பா. இந்த நாள் நடக்கிற மாலையிலே சுவிசேஷ கூட்டத்தை கிராம மொழியத்தை ஆசீர்வதிங்க. போற முடிய அடியார்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகள்